மக்களை வெல்கம் டு ஸ்பெசிஃபில் யூடியூப் சேனல். இனி நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஈவில் டெட் பர்ன் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல சொஹேலா ஹண்டர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் செபாஸ்டியன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில அந்த ஹஸ்பண்ட் வந்து கோவமா குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு இங்க போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு பொண்ணு நடு ரோட்ல நிக்குது, அதை அடிச்சு தூக்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பொண்ணு கிடையாது, அது பேய் அப்படின்னு. அந்த பேய் வரதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ சீன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து அந்த பையனோட உடம்புக்குள்ள புகுந்து அந்த ஃபேமிலியே வந்து ஒரு வழி பண்ணுது. எதுக்காக அப்படின்னா அவங்க தாத்தா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு அதை வீட்டுல வச்சிருக்காரு. அது என்ன விஷயம், அதை எடுக்கிறதுக்காக வந்த பேய் அதை எடுத்துச்சா இல்லையா, அதனால அந்த ஃபேமிலியில எவ்வளவு குழப்பங்கள் நடந்தது, என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஹாரர் ஜான்ரா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இந்த மாதிரி ஹாரர் படங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட். இதுல மூணுத்துலயுமே வந்து சினிமோட்டோகிராஃபி ஒரு படி மேல ஏறி சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல 2-3 சீன் வந்து தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கும். அதுவும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாரர் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா அது பிடிக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 பேர் தான் இந்த படத்துல கேஸ்டிங். அந்த 7 பேருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க பாட்டை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிஜிஎமும் நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் இருக்கும் போது கண்டிப்பா தோன்றது, இந்த படத்துல டைரக்டர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப ராவா ஒரு ரத்தம் தெரிக்கிற ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. தவிர ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ரத்த வெள்ளமா தான் இருக்கும் ஸ்கிரீனே. அது ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி டெல்லிங்கோட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரசிக்கும்படியாவே இருந்திருக்கும். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து எதுக்காக இது வந்தது, இதுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம சில சீன்ஸ் எல்லாம் வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வருது. அதுலயும் பெருசா லாஜிக்கலாவும் இல்ல. இந்த சிஜி ஒர்க் இந்த படத்துல வந்து பெரிய டிராபேக் தான். ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியுது. இந்த படத்தோட பெருசா ஒட்டவே இல்லை. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் ரத்தம் தெரிக்க ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பா இது ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இருக்கும். மத்தவங்க கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வயலன்ஸா இருக்குது. அண்ட் இந்த படம் ஏ ரேட்டிங் தான். ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பா நீங்க போக முடியாது, குழந்தைங்களையும் கூட்டிட்டு போக முடியாது. நம்ம ஊர்ல இது தமிழ் டப்பிங்லயும் வருது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.